Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard mathsல example 2.19 பார்க்கலாம். பின்வரும் தொடர் வரிசைகளில் அடுத்த மூன்று உறுப்புகளை காண்க. இதை பாத்தீங்கன்னா மூணு சப்டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா 1 by 2, 1 by 6, 1 by 10, 1 by 4 எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கு. இப்ப இதுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று உறுப்புகள் என்னன்னு பார்க்கணும். இதை வந்து A1 அப்படின்னு எடுக்கணும். A1 அப்படிங்கிறது 1 by 2, A2 அப்படிங்கிறது 1 by 6, A3 அப்படிங்கிறது 1 by 10, A4 அப்படிங்கிறது 1 by 14. இது இல்லாம அடுத்த மூன்று உறுப்புகள் அப்படின்னா A5, A6, A7. இப்ப 2க்கும் 6க்கும் இடையில பாத்தீங்கன்னா 4 நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6க்கும் 10க்கும் இடையில 4 நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10க்கும் 14க்கும் இடையில 4 நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 14 கூட 4 கூட்டி வரதான் வந்து A5. 14 கூட 4 கூட்டும் போது 1 by 18. 18 கூட 4 கூட்டணும் அப்படின்னா 1 by 22. 22 கூட 4 கூட்டணும் அப்படின்னா 1 by 26. சப்டிவிஷன் 2. இதுல 5, 2, -1, -4 எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த மூன்று உறுப்புகளை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து A1 அப்படின்னு இருக்கணும். A1 வந்து 5, A2 2, A3 -1, A4 -4. இதுக்கு அடுத்த மூன்று உறுப்புகள் அப்படின்னா A5, A6, A7 வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப 5க்கு அடுத்து 2 வந்து குறைஞ்சிருக்கு இல்லையா? எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 3 நம்பர் குறைஞ்சிருக்கு. 2க்கு அடுத்து -1 வந்திருக்கு அப்படின்னா அதுவும் 3 நம்பர் குறைஞ்சிருக்கு. 1க்கு அடுத்து -4னா 3 நம்பர் குறைஞ்சிருக்கு. அப்ப அடுத்த 3 நம்பர் பார்க்கணும். அடுத்த 3 நம்பர் -4க்கு அப்புறம் -5, 6, 7. அப்ப -7. -7க்கு அடுத்து 3 நம்பர் -10. அடுத்த 3 நம்பர் -13. சப்டிவிஷன் 3. இதுல A1 பாத்தீங்கன்னா 1, A2 0.1, A3 0.01. இதுக்கு அடுத்து மூன்று உறுப்புகள் வந்து கேட்டிருக்காங்க. A4, A5, A6 வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப 0.01ல முடிஞ்சிருக்கா? அடுத்து வரத 0.001 அப்படின்னு எழுதணும். அடுத்து 0.0001 எழுதணும். A6 அப்படிங்கிறது 0.00001. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.